எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 விதமான சீட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் இருக்குதுன்னு தான் பார்க்க போகிறோம். அந்த 4 விதமான சீட்ஸுமே நிறைய ஹெல்த் பெனிஃபிட்டோடு இல்லாமல் நம்ம ஸ்கின்னையும் ஹேரையும் ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிறவங்களா இருக்கிறோம் அப்படின்னாக்கா, அவங்களுக்கு ஸ்கின்னையும் ஹேரையும் பாதுகாத்து கொடுக்குது. அதனால் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ கொஞ்சம் லாங்காக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, பார்த்துக்கு தெரிஞ்சுக்கோங்க. இதில் சொன்னது எல்லாமே நானாக சொன்னதில்லை, ஒரு டாக்டர் சொன்னது தான். அவங்களோட வீடியோவை பார்த்துட்டு தான் நானும் இதை சொல்கிறேன். அளவோடு சாப்பிடுங்க எதாக இருந்தாலும். ரொம்ப தேங்க்யூ. ஃபஸ்ட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறது சியா சீட்ஸ். நம்ம எல்லோரும் கட்டாயம் உணவில் எடுத்துக்கக்கூடிய ஒரு சீட் இந்த சியா சீட். ஏன்னாக்கா நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது இந்த சியா சீட். இந்த சியா சீடில் நார் சத்து அதிகமாக இருக்குது, ஜீரண சக்தியை அதிகரிக்குது, நம்ம உடலில் நீர் சக்தியை தக்க வச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, உடல் எடை அதிகரிக்காமல் கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுக்கு யூஸாக இருக்குது, இரத்த சர்க்கரை அளவுகளை கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கு உதவியாக இருக்குது, நம்ம உடம்புக்கு அதிகப்படியான சக்தியை கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கும் இந்த சியா சீட்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அசிடிட்டியே குறைக்குது. இதை யாரெல்லாம் சாப்பிட்லான்னு பார்க்கலாம் வாங்க. வயிறு ரொம்ப உப்புசமாக இருக்குது, எப்போ கொஞ்சமாக சாப்பிட்டாலுமே நம்ம வயிறு அப்படியே டைட்டாக இருக்க மாதிரி இருக்குது, அப்படி இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் சாப்பிட்லாம் இந்த சியா சீட்ஸ். மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த சியா சீட்ஸை சாப்பிட்லாம். நம்ம ஏதாவது வேலை செய்யக்குள்ளே உடனே டயர்டாகிடுதுன்னா, உடம்பு ரொம்ப டயர்டாகிடும் ஒரு சிலருக்கு, அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இந்த சியா சீட்ஸை சாப்பிட்லாம். அசிடிட்டி பிரச்சனை இருந்தாலோ இல்லை அதிகமாக நம்ம ஏதாவது கொஞ்சம் சாப்பிட்டாலுமே ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்கும், அந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலோ, எப்போ பார்த்தாலும் பசியோடு இருக்கிறோம், பசிச்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னாலோ இந்த சியா சீட்ஸை சாப்பிட்லாம் அவங்களாம். இதை எப்படி எடுத்துக்கணுன்னாக்கா, ஒரு டம்ளர் தண்ணிக்கு 1 ஸ்பூன் சியா சீட்ஸை போட்டு நைட்டே ஊற வச்சிடணும். ஊற வச்சு தான் நம்ம சாப்பிட்ணும். ஊற வைக்காமல் சாப்பிட்டோன்னா நம்ம ரத்தத்தில் இருக்கிற ஈரப்பதத்தெல்லாம் அது எடுத்துக்கும். அதனால் நம்ம எப்பயும் நைட்டே ஊற வச்சுட்டு காலைல எழுந்துச்சி சாப்பிட்றது ரொம்பவும் நல்லது. அப்படி சாப்பிட்டா தான் உடம்புக்கும் ஹெல்த்தியாக இருக்கும். இதில் முக்கியமானது என்னென்னா, எல்லா சீட்ஸும் அவங்க சொல்கிற அளவோடு சாப்பிடுங்க. அதிகமாக சாப்பிட்டா அமிர்தமாக இருந்தாலும் விஷமாகும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆலிவ் விதைகள். அதை பற்றி தான். ஆங்கிலத்தில் ஃப்ளாக்ஸ் சீட்னு சொல்லுவோம். இதை சாப்பிடக்குள்ள கட்டாயம் அப்படியே சாப்பிடக்கூடாது, நம்ம ஒரு பவுடர் ஆக்கி தான் சாப்பிட்ணும். வெந்நீர்லேயோ இல்லை மோர்லேயோ இல்லை வேறு எதுலையாவதோ கலந்து நம்ம சாப்பிட்ணும். அப்படியே டைரெக்டாக வெறும் சீட்ஸாக சாப்பிடக்கூடாது. இந்த ஃப்ளாக்ஸ் சீடில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம இதயத்தை பாதுகாக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல இருக்க கெட்ட கொழுப்பெல்லாம் கரைச்சி எடுத்துரும். நம்ம ஸ்கின்னை நல்ல ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கும் யூஸாக இருக்குது. நம்ம உடம்புல ஹார்மோன் இன்பேலன்ஸ் இருக்கிறத சரி பண்ணுறதுக்கு உதவியாக இருக்குது. அது மட்டும் இல்லாட்டி நம்ம வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல கெட்ட கொழுப்பை கரைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. இது நம்ம உடம்புல இருக்க இன்ஃப்ளமேஷனை குறைக்குது, மூளையோட செயல்பாட்டுக்கு மிகவும் உறுதுணையாக இருக்குது. அதிகமாக மூட்டு வலி இருக்குது, மாடிப்படியோ இல்லை வேறு எங்கேயோ நடக்கவோ முடியல, முட்டிகளில் வலி இருக்குது அப்படின்னாக்கா தாராளமாக அந்த ஃப்ளாக்ஸ் சீட் சாப்பிட்லாம். நம்ம ஸ்கின்னு ரொம்ப ட்ரையாகவும் டல்லாகவும் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அவங்க இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸை சாப்பிட்லாம். உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு ரொம்ப அதிகமாக இருக்குது, ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அதிகமாக ரியாக்ட் பண்ணுற ஒரு ஆளாக இருக்கும் அப்படின்னாக்கா, அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கும் அவங்க உடம்பை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கும் இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் யூஸாக இருக்குது. அவங்களாம் இதை சாப்பிட்லாம். ஹார்மோன் பிரச்சனை, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்தாலும் நம்ம இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸை ரெகுலராக சாப்பிட்லாம். இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸை எப்படி எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பவுடர் பண்ணி தான் எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் முன்னாடியே சொன்ன மாதிரி வெந்நீரில் வெதுவெதுப்பான தண்ணியில் கலந்து குடிக்கலாம், இல்லை மோரில் கலந்து குடிக்கலாம், இல்லை நம்ம ஏதாவது ஜூஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னாக்கா அந்த ஜூஸில் கலந்து சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரிலாம் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்ம உடம்புல இருக்க அதிகப்படியான கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு இது மிகவும் முக்கியமான பங்கு வகிக்குது. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கனாக்கா, பூசணி விதைகள். இதில் அதிகப்படியான சிங்க் இருக்குது. இதில் இருக்கிற ஜிங்க் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. நம்ம தூக்கம் இல்லாமல் யாராச்சும் கஷ்டப்படுறோம் அப்படின்னாக்கா அவங்க தாராளமாக இந்த பம்கின் சீடை எடுத்துக்கலாம். நம்ம தூக்கத்தை மேன்மைப்படுத்துறதோடு இல்லாமல் இது மனக்குழப்பம், மன அமைதி இல்லாமல் இருக்கிறவங்க ஒரு கையளவுக்கு நம்ம எடுத்து சாப்பிட்டாலுமே அது ஒன்றுமே செய்யாது. அதனால்
தாராளமாக இந்த பம்கின் சீட்ஸ் சாப்பிட்லாம். அதிகமாக முடி உதிர்வு இருக்கிறவங்க ரெகுலராக நம்ம எடுத்துக்குள்ளார முடி கொட்டுறதை நிறுத்தி முடி வளர்கிறதுக்கு உதவியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது இதயத்துக்கு மிகவும் நல்லது. இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு யூஸாக இருக்குது. நம்ம உடம்புல இருக்க மெட்டபாலிசத்தை அதிகரிக்க யூஸாக இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி சளி பிடிக்கும், ஜுரம் வரும், ஏதாச்சும் உடம்புக்கு வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் ரெகுலராக இந்த பம்கின் சீட்ஸ் சாப்பிட்லாம். அவங்களுக்கெல்லாம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கு தூங்குறதும் பிரச்சனை, காலைல எந்திரிக்கிறப்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்காது, அப்படியே ஒரே டயர்டாகவே எந்திரிப்போம். அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இந்த பம்கின் சீட்ஸ் சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லாமல் நான் எப்போ சிரிப்பேன், எப்போ அழுவேன், எப்போ டென்ஷன் ஆவேன், ஒரு மனநிலையிலே இருக்க முடியாத இருக்கிறவங்க அவங்களும் நல்லா தாராளமாக இந்த பம்கின் சீடு சாப்பிட்டாக்கா மனநிலையை சீராக வச்சுக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்மளில் நிறைய பேர் சொல்லுவோம், எனக்கு டெய்லி வேலையை செய்யறதுக்கு கூட முடியல, என் உடம்பு ரொம்ப சோர்வாக இருக்குது, என்னால் என்னோடய வேலையை கூட எனக்கு செஞ்சுக்க முடியல அப்படின்னு இருக்கிறவங்க கூட இந்த பம்கின் சீட் சாப்பிட்டாக்கா அவங்களோட உடம்பு திருப்பி சுறுசுறுப்பாக்கி கொடுக்கும். டெய்லி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டாலே போதும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பேசில் சீட்ஸ்னு சொல்லக்கூடிய சப்ஜா விதைகள். இது வந்து செரிமான கோளாறுகள்லாம் இருக்குது அப்படின்றவங்க தாராளமாக இந்த விதையை சாப்பிட்லாம். ஒரு சிலருக்கு உடம்பு என்ன தான் பண்ணாலும் சூடாகவே இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க உடம்பை கூலிங்காக வச்சுக்கிறதுக்கு இந்த சப்ஜா சீட்ஸ் சாப்பிட்லாம். அப்போ சாப்பிடக்குள்ளார நம்ம உடம்ப உள்ள இருக்க ஆர்கன்ஸ்லாம் வந்து அது கூலிங் ஆக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதிகமான உடல் எடை பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த சப்ஜா சீட் ரெகுலராக எடுத்துக்கக்குள்ளார அதோட உடல் எடையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸாக இருக்குது. நம்ம உடம்புல நீர் சத்தை குறையாமல் பார்த்துக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு அதிகப்படியான பசி எடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ அவங்க சாப்பிட்டுட்டே இருப்பாங்க, அதனால் உடல் எடை அதிகமாகும். அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இந்த சப்ஜா சீட் சாப்பிடக்குள்ளார பசியை கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் நமக்கு. அது மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க, உடல் எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த சப்ஜா சீட்ஸை எடுத்துக்கலாம். நெஞ்சு எரிச்சல் இருக்குது, அடிக்கடி வாயில் புண்ணு வருது, செரிமான பிரச்சனை இருக்குது அப்படின்றவங்களும் இந்த சப்ஜா சீட்ஸை சாப்பிட்லாம். இதை எப்படி எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து ஒரு டம்ளர் தண்ணியில் ஊற வச்சு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சோன்னா போதும், அதை எடுத்துக்கலாம். அதிகமாக உடல் குளிர்ச்சியாக இருக்கவங்க இதை அடிக்கடி எடுத்துக்கக்கூடாது. இன்னும் அது உடம்பை குளிர்ச்சியாக்கி உடம்புல வந்து உடம்புக்கு சளி பிடிக்கிறது அந்த மாதிரி ஏதாவது ஒரு அசௌகரியங்களை ஏற்படுத்தும். அதனால் கூலிங் இருக்கிறவங்க எடுத்துக்கக்கூடாது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது சூரியகாந்தி விதைகள். இதை வந்து ஸ்கின்னு நல்லா க்ளோவாக இருக்கணும், ஸ்கின்னு ஹெல்த்தியாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க இதை எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் வந்து விட்டமின் இ அதிகமாக இருக்குது. நம்ம மூளையோட செயல்பாட்டுக்கு இது உதவியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல இருக்க கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு இது உதவியாக இருக்குது. அதனால் இதை சாப்பிட்லாம். நம்ம சருமம் ரொம்ப வறண்டு போயிருக்கு, ரொம்ப டல்லாக இருக்குது, திட்டா வெள்ளையாக தெரியுது, அந்த மாதிரிலாம் இருக்குது ஸ்கின்னு அப்படின்னாக்கா அவங்களாம் கட்டாயம் சாப்பிட்லாம். நம்ம ஒரு வேலை செய்யக்குள்ளேயே சீக்கிரம் உடம்பு டயர்டாகிடுதா, வேலையை நம்மளால் செய்ய முடியாமல் இருக்கா, எப்போ பார்த்தாலும் சுறுசுறுப்பு இல்லாமல் அப்படியே மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் டயர்டாக இருக்கோமா அப்படின்றவங்க இந்த கட்டாயம் ரெகுலராக எடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு வேலை செய்யணும்னு நினச்சாலே நமக்கு அப்படியே டென்ஷனாக இருக்கும், வேலை செய்யணுன்னே தோணாது, எரிச்சலாக இருக்கும்ல. அந்த மாதிரிலாம் உடம்புல இருக்கிறவங்க, எதிர்ப்பு சக்தியே இல்லாமல் இருக்கிறவங்கலாம் இதை ரெகுலராக ஒரு நாளைக்கு 3 ஸ்பூன் எடுத்துக்கலாம். 3 ஸ்பூன் சாப்பிட்டு நம்ம அதை ரெகுலராக நம்ம சாப்பிட்டு வரக்குள்ளார நம்ம உடம்புல இருக்க எதிர்ப்பு சக்தி அதிகமாகும், உடம்பு டயர்ட்னஸ்லாம் சரியாயிடும். சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இது ஒரு டாக்டர் சொன்னது தான், இது நானாக எதையும் சொல்லவே இல்லை, அதனால் நான் சொன்னேன்னு நினச்சிக்காதீங்க. இது வரைக்கும் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். மிக்க நன்றி.